அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பொன்னேரியில் வசிக்கின்ற எழிலரசி அருள்மொழி அவர்களுடைய மகன் பார்த்திங்கன்னா கோபி என்கின்ற சுதர்சன், அவருடைய மனைவி பேர் மீனா, அபுதாபியில் இருக்காங்க. அவங்களுக்கு நண்பகல் நைட்டு இரவு விடியற்காலில் பார்த்திங்கன்னா ஒரு 12:20 இருக்கும். ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. இன்றைக்கி தான் பிறந்த அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன குழந்தை பிறந்ததை முன்னிட்டு இப்போ உதவி செஞ்சுருக்காங்க. எங்களது கலாமதம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாக அந்த குழந்தைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு வருஷம் கழிச்சு தான் எல்லாமே பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. அவங்க பிறந்த அன்னைக்கே உணவு கொடுக்கணும், என் பேத்தி பிறந்திருக்காங்க, மகாலட்சுமி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உணவு கொடுக்க சொன்னாங்க. இப்போ தான் கொடுத்துன்னு இருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச அளவு இதே போல் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. துப்புரவு பணியாளர்கள் தான் நம்மளுடைய உண்மையான தேவை. யாருன்னா துப்புரவு பணியாளர் தான். முக சுளிக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்தி தரணும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ புதுசாக வந்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். துப்புரவு பணியாளர்கள் நகராட்சியெலாம் பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து 54,000 70,000 தராங்க சம்பளம். ஏன்னா இவங்க தான் தூய்மை பண்ணுறாங்க. இப்போ எங்களாம் 4,000 5,000 10,000 செய்கிறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் வந்த முதலமைச்சராக வந்திருக்கீங்க. எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோள். இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தித்தாங்க. வாழ்காலம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடு, அவ்வளோதான். லோன் இல்லாத பொன்னாடி பிள்ளையோட குடும்பம் தானே. நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். தருமே போதும். நாங்கள் சொல்லலாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓட்டுக்கு போனால் 100 ரூபாய் 80 ரூபாய் ஆயிடுது. இது ஒரு சாப்பாடு மத்தியானம் வரைக்கும் நாங்கள் சாப்பாடு காசு மீச்சு காசு வந்து 100 ரூபாய்க்கு விற்கல. இந்த 100 ரூபாய் சாப்பாடு பொருள் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தான் இருக்குது. நன்றி.